ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்த காரியம் தடையின்றி முடியவும், வாழ்வில் வரும் இன்னல்கள் பனி போல விலகி சுபிட்சம் பெறவும் நாம் முதல்ல தேடுவது அந்த முழு முதற் கடவுளான ஆனைமுகனைத்தான். 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று திருமூலர் பாடியது போல விநாயக பெருமான் எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சிருக்கிறாரு. ஆனா சிவகங்கை மாவட்டத்துல உள்ள பிள்ளையார்பட்டி திருத்தலத்துல அவர் வீற்றிருக்கக்கூடிய கோலமும் அங்கு நிலவக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளும் தனித்துவமா சொல்லப்படுது. கேட்ட வரம் தரும் கற்பக விருட்சம் போல தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் கருணை கடலாக திகழும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் மகிமைகளை பற்றி இந்த காணொலியின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பிள்ளையார்பட்டி அப்படின்னாலே நம்ம கண் முன்னாடி வர்றது அந்த பிரம்மாண்டமான குடைவரை மூர்த்தி தான். இவரை தரிசிப்பதே ஒரு பெரும் பாக்கியமா சொல்லப்படுது. பொதுவாக விநாயக பெருமானுக்கு 4 கைகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பிள்ளையார்பட்டியில அவர் 2 கைகளுடன் மிகவும் எளிமையாகவும் அதே சமயத்துல கம்பீரமாகவும் காட்சியளிக்கிறாரு. இது அந்த ஆதி கணபதியின் தத்துவத்தை குறிக்குது. ஒரு மனிதனுக்கு தேவையானது 2 கைகளே என்பது போலவும், உலகத்தின் ஆதி வடிவம் இதுதான் என்பது போலவும் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. சுமார் 6 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான திருவுருவம் ஒரு பெரும் பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதனுடைய ஆன்மீக வலிமையை உணர்த்துது. இங்குள்ள விநாயக பெருமானின் மற்றொரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா அவரது தும்பிக்கை தான். உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான விநாயகர் சிலைகள்ல தும்பிக்கைகள் இடதுபுறம் திரும்பி இருக்குது. இதை இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிள்ளையார்பட்டியில அவர் வலம்புரி விநாயகராக அருள்பாலிக்கிறாரு. ஆன்மீக சாஸ்திரங்களின்படி வலம்புரி விநாயகரை தரிசிக்கிறது கோடி புண்ணியத்தை தரும். வடக்கு நோக்கி அமர்ந்துள்ள இவரை மனதார வேண்டினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இடது கையை இடையில் வைத்தும் வலது கையில் மோதகம் ஏந்தியும் அமர்ந்துள்ள இந்த யோக நிலை நம் மனதிற்கு ஒரு பேரமைதியை தருது. இந்த விநாயக பெருமானுக்கு ஏன் கற்பக விநாயகர் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். புராணங்களின்படி தேவர்களிடம் இருக்கக்கூடிய கற்பக மரம் அதனிடம் எதை கேட்டாலும் உடனடியா வழங்கக்கூடியது. அதே போல இந்த தலத்திற்கு வந்து மனமுருகி வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கும் மேலாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இவர் இருக்கிறதுனால கற்பக விநாயகர் அப்படின்னு போற்றப்படுறாரு. திருமண தடைகளால வருந்துறவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, தொழில் கஷ்டத்தால தவிக்கிறவங்க என யாரா இருந்தாலும் இவரை ஒரு முறை தரிசித்து சங்கடகர சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்கள்ல வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒளி வீசும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா இங்கு மிகவும் கோலாகலமா கொண்டாடப்படுது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவுல அந்த பிள்ளையார் தேரில் பவனி வரும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். அது மட்டுமின்றி இங்குள்ள திருக்குளத்துல நீராடி இறைவனை வழிபட்டாங்க அப்படின்னா தீராத வினைகளும் தீரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நிலவி வரக்கூடிய நம்பிக்கை. ஆன்மீகம் என்பது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது. அது நம்முடைய ஆழ் மனதிற்கு நம்ம தரக்கூடிய பெரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தூணாக நின்று காப்பவர் தான் இந்த கற்பக விநாயகர். உங்கள் வாழ்க்கையில எப்போதெல்லாம் ஒரு சோர்வு ஏற்படுதோ அல்லது புதிய காரியத்தை தொடங்க தயங்குகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த வலம்புரி விநாயகரை மனதார நினையுங்க. அவர் உங்கள் பாதையில் இருக்கக்கூடிய முட்களை நீக்கி மலர் பாதையாக மாற்றி தருவார். நன்றி.